ஒன்று நைனாதீவு, மற்றது வந்து சீரணி. நாங்கள் ஒரு 50 வருடத்துக்கு மேலாக நாகபாம்பனுடைய வாயினால வந்து சித்திர பருவம், அதுல குறிப்பா வந்து இந்த சித்திர கஞ்சி ஒரு 30 தேவர்களும் சங்காரம் செய்வதற்காக தேர் வந்து விடிய நடக்கும் முந்தி தீர்த்தம் பின்னேறம் நடக்கும். தன்னை வழிபட வந்த நாகத்தை தன்னுடைய ஆபரணமாக இந்த அம்பாள் இவ்வளவு ஒரு கம்பீரமான பிரம்மாண்டமான அழகு, ஏராளமானவர்களுடைய அடியளித்தல், அதே மாதிரி அங்க பிரதர்ஷனம் எல்லாமே காலையிலேயே நிறைந்த பக்தர்களோடு இந்த தேர் உற்சவம் ஆரம்பமாகிறது. கிட்டத்தட்ட 11 மணிக்கு தான் சுவாமி வெளிவீதி வலம் வருவார் அப்படின்ற விஷயம். சரியான ஒரு வெப்பமான காலநிலை தாயகத்தை பொறுத்தவரை இருக்குது. அதை விட வந்து இது சித்திரா பருவம், அந்த விரதம் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் அதே நாளிலே தான் இங்கே தேர் உற்சவம். எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் இருக்குது. இந்த கோயிலுடைய தேர் வந்து விடிய நடக்கும் முந்தி தீர்த்தம் பின்னேறம் நடக்கும். அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் மாற்றப்பட்டது. அண்மையில் வந்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மிக அழகான ஒரு ரம்மியமான கோயிலாக இந்த கோயில் மாற்றம் பெற்றது. உள்ளுக்கு பார்த்தா இந்திரலோகம் போல காட்சியடைய அந்த விஷயம் கோயிலுடைய அந்த கும்பாபிஷேக காணொலியெல்லாம் போட்டிருப்பேன். நாக வழிபாட்டோடு தொடர்புடைய தலங்களில் இது ஈழத்தை பொறுத்தவரை இதையும் நைனாதீவையும் தவிர்த்து பேசிவிட முடியாது. யாழ்ப்பாணத்தில் சண்டிலுப்பாயில சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில், ஈழத்தில் 2 கோவில்கள் தான் பிரம்மாண்டமான அல்லது பிரசித்தி பெற்ற நாகபூஷணி அம்மன் கோவிலாக சொல்லப்படுகிறது. ஒன்று நைனாதீவு, மற்றது வந்து சீரணி. தன்னை வழிபட வந்த நாகத்தை தன்னுடைய ஆபரணமாக இந்த அம்பாள் மாற்றியதனுடைய அடிப்படையில் தான் நாகபூஷணி தாயாக கொண்டாடப்படுகிறாள். அண்மைய நாட்கள் ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்குள்ள வந்து இந்த கோவிலுக்கு நாகங்கள் எல்லாம் வந்த திருவிழா காலத்தில் நடந்திருக்கிற சம்பவம் எல்லாம் உலகம் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இருந்தது. பிரம்மாண்டமான முத்தேர் பவனி இன்றைய நாளில் இடம்பெற போகிறது. ஏற்கனவே மஞ்சள் திருவிழா சார்ந்திருக்கூடிய விஷயம் போட்டிருப்பேன். நிறைய பேர் நாகதோஷத்துக்கு வழிபாடு செய்வது மாத்திரமல்ல, பிரபலமான ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கு. நிறைந்த பக்தர்கள் நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய அந்த விடயம் இன்றைக்கு அதோட வந்து சித்திரா பருவம், சித்திரா பருவத்தை கடைசியாக வச்சுக்கொண்டு ஒரு 18 நாட்கள் கொண்ட திருவிழாவாக இது இடம்பெறும். கும்பாபிஷேகம் எல்லாம் செய்யப்பட்டதுக்கு பிறகு பிரம்மாண்டமான கோயிலாக இருக்கக்கூடிய இந்த சீரணி தாயினுடைய தேர் உற்சவத்தில் நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில பதிவு செய்யும். வழிபாட்டியல்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் வந்து தேங்காய் அடிக்கிறது, கற்பூரம் கொடுத்துறது இப்படியான விஷயங்கள். அதை விட வந்து பெரிய நந்தி ஒன்று இந்த கோவிலுடைய முன்புற பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 தேர்கள் இன்றைய நாளிலே பவனி வரப்போகிறது. அம்பாள் தன்னுடைய 2 புதல்வர்களோடு, பிள்ளையார், முருகன், அதே மாதிரி அம்பாளுடைய தேர் இந்த பக்கமாக தயாரில் இருக்கிறது. நிறைந்த தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேங்காய் அடிக்கிறதுலேயும் வந்து நிறைய விஷயம் சொல்லப்படும். இந்த நம்பிக்கைகள் அந்த விடயங்கள் சார்ந்ததாக ஒரு கம்பீரமான பிரம்மாண்டமான ஒரு அழகு திருக்கோவிலாக போன வருஷம் திருவிழா நடந்துச்சு. அதுக்கு பிறகு பாலசாவணி ஜெயிச்சோம். பாலசானதுக்கு பிறகு வந்து கும்பாபிஷேகம் நடந்து இந்த வருஷ திருவிழாவும் மிக சிறப்பாக இப்போது நடைபெற்று தேர் உற்சவம் வரை வந்திருக்கிறது. உள்ளே பூசை வழிபாடு இடம்பெற்று உள்வீதி வலம் வருகிற அந்த நிகழ்வு என்பது இப்போது இடம்பெற இருக்கிறது. இந்த கோவிலை பற்றி குறிப்பிடுகிற போது இது நாக வழிபாட்டுடன் தொடர்புடைய ஈழத்தினுடைய இன்னொரு பிரம்மாண்டமான தலைமையை சொல்லுங்க. இதில் பாருங்க, நாகபாம்பனுடைய வாயினால வந்து அதுபோன்ற அமைப்பு ஒன்று செய்யப்பட்டிருக்கு. அதனால் வந்து எண்ணெய் விட்டால் இந்த விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கிறதுக்கான அந்த வழியெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. நடுவில் தான் இருக்கும். தேரெண்ணபடியாக தூக்கி அந்த பக்கமாக வச்சிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு கம்பீரமான பிரம்மாண்டமான அழகு கோவிலாக இந்த கோவில் எழுந்திருக்கிறது. உள்ளே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் ஏனைய விஷயங்கள் எல்லாம் மனம் லயிக்கக்கூடிய வகையில் அழகிய வில்மண்டபத்தினுடைய முன்னிலையிலே ஒத்திரு மூர்த்திகளும் தங்களை எந்திருவ வழிபாட்டோடு இணைத்துக் கொள்ளுகிற அந்த சந்தர்ப்பம் பாருங்கள். விண்ணகத்திலே இருந்து அங்கே 30 தேவர்களும் சங்காரம் செய்வதற்காக மும்மூர்த்திகளுக்கும் அங்கே வந்து வழிபாடு செய்து வாழ்த்தி, அதாவது தங்களுடைய கரங்களிலே மாலைகளை கொண்டு வந்து மும்மூர்த்திகளும் சம்மாரம் செய்வதற்காக வழியெழுப்புகிற திருநிகழ்வுகளோடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். அங்கே உன்னை எங்கள் முதல் கடவுளாக ஆணைமுக கடவுளாக இருக்கிற எங்கள் வழிபாட்டினுடைய முதற் தெய்வமாக இருக்கிற அந்த விநாயகர் கடவுள், அவனை தொடர்ந்து அவனுடைய சோதரனாக இருக்கிற ஆறுமுக கடவுள், அதை தொடர்ந்து
சொன்னால் வரலாற்று நாகரிகனுடைய சங்கார பெருவிழா என்று சொன்னால் வடபுலத்திலே வாழ்கிற அத்தனை அடியவர்களும் அந்த பெருவிழாவிற்கு வருகை தந்து பகவனுக்கு மாத்தாலே சிங்கார சடையாலே செஞ்சியுள்ள படையாலே தலைமைகளை கொடையாள் அல்லவா அந்த சீரணி தாயவள். ஆமாம், இப்போது அந்த சீரணி தாயவனுக்கான அந்த கெந்திர வழிபாட்டை எங்களுடைய மதிப்பிற்குரிய இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக, அது மட்டுமல்ல ஆலயத்தினுடைய மகோற்சவ குருவாக இருக்கிற எங்களுடைய குருவனி என்று சொல்ல ஆசை நல்க அரிய நடம்புரிகிற அறம்பெயரான இன்னிசையால் பயணி செய்வோர் கூடி நிற்க விண்ணவர்கள் மலர்மாறி தூவி நிற்க சண்முகர் சீரணி பதியினுடைய இயக்க தெய்வம், இந்த மக்களை சீராக வாழ வைக்கிற தெய்வம், சித்திரை பௌர்ணமி என்று சொல்லப்படுகிற புண்ணியமான திருப்பொழுது சங்காரம் செய்ய போகிறார். பெரிய கடலுக்கு மூர்த்திகளுக்கும் அழகிய விருள் மண்டபத்திலே செந்துருவ வழிபாடு விண்ணகத்திலே வாழுகிற தேவர்கள் சிற்றாரை எழுதிவிட்டு சிவகங்கை விளக்கிறது என்ன சீரமைப்பாய் செறித்திருப்பாய். பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு பேராக வேறொன்றும் கிடையாது அல்லவா. சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச பிரிவில் சண்டிலிப்பாய் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சீரணி பதியில் அமைந்திருக்கிறது. தம்மை வழிபட்டு பூசித்த நாகம் ஒன்றையும் தன்னுடைய திருமேனியிலே ஆபரணமாக அணிந்து கொண்ட காரணத்தினால இந்த அம்பாள் நாகபூஷணி அம்மன் என்று பெயரோடு அழைக்கப்படுகிறாள். இந்த வழிபாட்டுக்கு யாழ்ப்பாண நாட்டில் இரண்டு கண்களாக விளங்குவது, ஒன்று நைனாதீவு, மற்றது சீரணி. நாகபூஷணி வழிபாடு என்ற சிறப்போடு இன்றைக்கும் விளங்கக்கூடிய ஆலயங்களாக இவை இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த பகுதியில் சாத்திரியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் இயந்திரம் ஒன்றை வைத்து பூசை செய்து பிரபலமாக சாத்திரம் எல்லாம் சொல்லி வந்திருக்கிறார். இவரோடு ராசமுத்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரும் வசித்திருக்கிறார். இவர் இந்த இயந்திரத்தை சரிவர பூசிக்காத காரணத்தினால வீட்டில் சில துர்ச்சகுதனங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது முத்தருக்கு பிடிக்காத ஒரு காரணத்தினால இயந்திரம் அதைவிட காலத்தில் கலகலப்பான பேரொளி எழுப்பியதாலையும் அதை அப்புறப்படுத்த நினைத்திருக்கிறார். ஒரு நாள் நன்றாக மத அருந்திவிட்டு அந்த பகுதியில் இருந்திருக்கக்கூடிய இயந்திரத்தையும் அதனோடு இருந்த பொருட்களையும் பெட்டியோடு எடுத்து சென்று வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அலரி பூம்பற்றைக்குள்ள போட்டிருக்கிறார். எம்பெருமாட்டி நாகபூஷணி அம்மை இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் பலரிடத்திலே கனவிலே தோன்றி, நான் நாகபூஷணி, என்னை ஆதரியுங்கள் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து அருளியிருக்கிறார். நாம் எல்லாம் வறியவர்கள் தாயே, எப்படி எங்களாலே ஆதரிக்க முடியும் என்று சொல்லி அன்பர்கள் கூறி வருந்தியதை கேட்டு தொண்டர்கள் வருவார்கள், செல்வம் செழிக்கும், நாடு நலம் பெறும், வாழ்வு வளம் பெறும் என்று சொல்லி அந்த அன்பர்களுக்கு அருள் பாலித்து குறித்த அன்பராகிய முருகேச பிள்ளைக்கு கனவிலே வெளிப்படுத்தி பல முறைகளிலும் இந்த திருவருட்தன்மைகளை வெளிக்காட்டியிருக்கிறார். இதனால் ஒரு இடத்தை குறிப்பிட்டு, இந்த இடத்துல நம்மை ஸ்தாபித்து வழிபட்டு வருவாயாக என்று சொல்லி அம்பாள் அருளி செய்திருக்கிறார். தன்னுடைய நிலைமையை எண்ணி பயந்து அந்த சொப்பனங்களை பிறருக்கு சொல்லாது தம்முள்ளே சிந்தித்து வழிபட அவர் ஆரம்பித்திருக்கிறார். 1896ஆம் ஆண்டு விளம்பி வருடம் சித்திரை மாத பௌர்ணமி தினத்திலே தேவி இந்த சொற்பனத்திலே வெளிப்பட்டு, உனக்கு சொன்னவைகளை நீ உண்மை என்று சிந்தித்தாய் இல்லை, அதன் உண்மைகள் உனக்கு இப்போது காட்டுவோம், அதே தோன்றுகின்ற தென்னை மரத்திலே சில இளநீர் பறித்து வா என்று சொல்லி அருளி இருக்கிறார். அன்பருக்கு அது ஒரு முதிர்ந்த வறண்ட படுமரமாக தோன்றியிருக்கிறது. அவர் அதில் குறும்பைகள் கூட இல்லை. நான் எப்படி இளநீர் உமக்கு தரக்கூடும் என்று சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். நீ சென்று சமீபத்திலே பார், வேண்டிய குலைகள் தோன்றும் என்று சொல்லி அம்பாள் அருளி இருக்கிறார். இவ்வாறு தான் அவர் சென்று பார்த்தபோது இளநீர் குலைகள் நிறைந்திருந்ததை பறித்து கொண்டு வந்திருக்கிறார். அவரும் அதிக தாகமுடையவர் போல பருகினார்.
பின்னர் அவரை நோக்கி, அன்பனே, இந்த இடத்தை தோண்டிப்பார், இங்கே ஒரு சிலை இருக்கிறது, அதை மூலமாக வைத்து ஒரு கொட்டகை அமைத்து வழிபடுவாயாக. சில காலத்தினுள்ளே பல திசைகளிலிருந்து அடியார்கள் வந்து வழிபட்டு இஷ்ட சித்திகளை எல்லாம் அடைவார்கள். வேண்டிய திரவியங்களை எல்லாம் காணிக்கையாக இடுவார்கள். அவற்றை கொண்டு திருப்பணிகளை செய்ய தொடங்கும். அது பூர்த்தியாகும் வண்ணம் அருள் செய்வோம். நமக்கு வழிபாடு அன்பின் பூசையாகும். உனது மனம் புனிதமுறும் வண்ணம் ஒரு மந்திரமேனும் உபதேசம் செய்வோம் என்று சொல்லி அவர் மறைந்திருக்கிறார். இந்த இடத்தை மறுநாள் அவர் அகழ்ந்து பார்த்தபோது விம்ப வடிவமைந்த சிலை காணப்பட்டிருக்கிறது. அதனாலே பரவசப்பட்ட அவர் 1896 ஒரு மண்டபத்தை அமைத்தார். திங்கட்கிழமை வரக்கூடிய சுபமுகூர்த்தத்திலே, அமாவாசையுடன் கூடிய புண்ணிய தினத்திலே பூஜைகளை தொடங்கி காலம் தவறாது அதை நடத்தி வந்திருக்கிறார். அதன் பின்னாளிலே கூட்டமாக அடியார்கள் திரண்டு வந்து இந்த அம்பாளை வழிபட்டிருக்கிறார்கள். குஷ்டம், காசம் உள்ள நோய்கள், அதைவிட ஈழை முதலிய கண்ம நோய்களினாலே வருந்தி இருக்கக்கூடியவர்கள் இந்த தலத்தை அடைந்து தேவியை வழிபட்டு தங்கள் நோய்கள் சாபங்கள் எல்லாம் தீரப்பெற்ற கதைகளும் நிறையவே இருக்கிறது. நாக சாபத்தினாலே நீண்ட காலம் பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தவர்கள் எம்பெருமாட்டி எழுந்தருளிருக்கிற இந்த தலத்தை அடைந்து வழிபாடுகள் புரிந்து பிள்ளை செல்வம் பெற்று உய்வடைந்த கதைகளும் நிறையவே இருக்கிறது. அம்பாளுடைய அருட்செயல்கள் இதைவிட நிறைய எண்ணற்றவாறு சொல்லக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. பல கர்ண பரம்பரையான கதைகளிலே காலம் கண்ட முதியோர்களாலே சொல்லப்படுகிற கதைகள் எல்லாம் அம்பாளுடைய திருவருட்சிறப்பை உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நாகபூஷணி அம்பாளுடைய மகோற்சவம் வருடம் தோறும் சித்திரா பூரணை தினத்தை ரதோற்சவ நாளாக கொண்டு 18 தினங்கள் இடம்பெறும். இந்த 2025 மகா கும்பாபிஷேகம் நிகழப்பெற்று இந்த சீரணி தாயினுடைய தேவஸ்தானம் அழகு காட்சியாக தேவலோகமாக அமைந்திருக்கிறது என்பதால் இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இங்கே இருக்கிறது. குறிப்பாக இந்த திருவிழாக்களை பொறுத்தவரை சுவாமி வீதி வலம் வரக்கூடிய அந்த வேலைகள் வந்து மண்டபப்படி அப்படின்ற விடயம் பார்ப்பார்கள். அது போல நிறைய விஷயம் இந்த வீதி பூரா வைக்கப்பட்டது. நிறைந்த கடுமையான வெயில் உண்டு. அங்கங்கே இருக்கக்கூடிய தண்ணி பந்தல்கள் தான் நிறைய பேருடைய அந்த தாகத்தை அல்லது இந்த வெம்மையை தணித்து கொண்டிருக்கிறது. இது வந்து இந்த சித்திர பருவம். அதில் குறிப்பாக வந்து இந்த சித்திரை கஞ்சி ஒரு சிறப்பான விஷயம். இந்த பந்தலில் வந்து வருஷம் வருஷம் சித்திரை கஞ்சி கொடுக்குற அந்த நடைமுறைன்றது இருக்குது. நாங்கள் இந்த சீரணி நாம கோயிலில் வந்து இப்போ சித்திரை மாதத்தில் இல்லை திருவிழா வரபடியே அந்த சித்திரை கஞ்சி வளமையாக நாங்கள் ஒரு 50 வருடத்துக்கு மேலாக இந்த சித்திரை கஞ்சியை இங்கே மக்களுக்கு வழங்கி வருகின்றோம். சித்திரை மாதத்திலே சித்திரகுப்தனுக்காக காய்ச்சப்படுகின்ற கஞ்சி என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் நாங்கள் வருஷம் என்னுடைய தந்தையாரின் தாயாரின் காலத்திலிருந்து இதை வழங்கி வருகின்றோம். இந்த இடத்திலே ஏன் இதுக்கு என்ன சிறப்பு இருக்கு இந்த சித்திரை பருவத்துக்கு? சித்திரை பருவம், அதோட நான் நினைக்கிறேன் சித்திரகுப்தனுக்காக இந்த கஞ்சி வழங்கப்படுவதாக சொல்கிறார்கள். ஆனால் மிகவும் வெக்கையான காலப்பகுதியில் இந்த கஞ்சியை வழங்க வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அது தவிர இந்த இலங்கையிலே
ஒரு காலத்தில் ஏற்பட்ட பெரும் பஞ்சம் ஏற்பட்டதாகவும் அந்த பஞ்சத்தின் காலத்திலே இந்த கஞ்சி வழங்குவதாகவும் ஒரு ஒரு சொல்வடை இருக்கிறது. ஆனால் ஐதீகத்தின் அடிப்படையில் இது சித்திரகுப்தனுக்காக வழங்கப்படுகின்ற கஞ்சி. சித்திரகுப்தன் பிறந்த தினம் உண்டு, சித்திரை பௌர்ணமி. எனவே எங்களுடைய நன்மதி மகளை எழுதுபவர் அவர்தான். எனவே அந்த சித்திரகுப்தனுக்காக இந்த கஞ்சி வழங்கப்படுவதுதான் ஐதீகம். சீரணி தேர் மிக பிரபல்யமானது. எங்கே நைனாதீவு நாகதீவு, நாங்கள் ஒரு கடலை கடந்து நைனாதீவுக்கு செல்ல வேண்டும். அதுபோலவே இங்கே யாழ் மாவட்டத்திலே உள்ள அனைவரும் வந்து கும்பிடுற சீரணி நாகம்மாள் கோயில், இந்த சீரணி நாகம்மாள் கோயில் தங்களுடைய நேர்த்திகளை இங்கே மக்கள் வருடாவர்கள் வந்து வழங்கி கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே நாங்கள் ஒரு இயக்கர் நாகர் பரம்பரையிலிருந்து வந்தவர்கள், நாக பரம்பரை என்று சொல்லுவார்கள். எனவே நாகத்தை வழிபடுகின்ற ஒரு சமூக மரபிலிருந்து வந்த இனம் எங்களுடைய தமிழினம், எங்களுடைய மக்கள். இந்த பிரதேசத்திலே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே நாகர் என்கின்ற இனம் வாழ்ந்து வந்தது. அந்த வகையிலே நாங்கள் நாகம்மாளையும் நாகத்தையும் வழிபட்டு வந்திருக்கின்றோம் என்பது வெளிப்படை. அந்த வகையிலே இந்த சீரணி நாகம்மாளை பரம்பரையாக வழிபட்டு மக்கள் வருகிறார்கள். யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகள், எல்லா பகுதிகளிலிருந்து இங்கே மக்கள் கூடுவது வழமை. ஆக்களை கொடுக்க விட்டா கஞ்சி வேற கஞ்சி அண்ணே உங்களை அதில் கொடுக்கதான் விட்டாது. இந்த தேர்முட்டிக்கு அன்பு தரக்கூடிய அந்த பகுதியில் அங்க பிரதர்சனம் செய்யக்கூடிய அடியவர்கள் இருக்கிறார்கள். தேர் கோவிலை தாண்டி முன்புற பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பேர் இந்த கொழும்புகிற வெயிலுக்கு மத்தியிலும் இந்த அங்க பிரதர்சனம் செய்கிறார்கள். அம்பாளுடைய தேர் ஆரம்பித்து அந்த பயணத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான நேர்த்திகள், அடியவர்களுடைய வெவ்வேறுபட்ட வழிபாட்டு முறைகள் இந்த விதமாக செய்யப்படுகிறது. ஏராளமானவர்களுடைய அணியளித்தல், அதே மாதிரி அங்க பிரதர்சனம் எல்லாமே இந்த இடத்துல செய்யப்படுகிறது. முன்பாக அம்பாளுடைய திருத்தேர் நகர்ந்து செல்கிறது. எவ்வளவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரியக்கூடியதாக இருக்கும். இந்த பக்கம் மாத்திரமல்ல, திரும்புகிற திசை எல்லாமே நிறைய பக்தர்கள் இந்த இடத்துல குவிந்திருக்கிறார்கள். ஆட்டக்காவடிகள், பறவை காவடிகள் என்று சொல்லி ஒவ்வொரு விதமாக தங்களுடைய நேர்த்திகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அம்பாளை நாடி வந்து தங்களுடைய இஷ்ட சித்திகளை பெறுவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். கருப்பு சாமி கண்டு வழியிலே